ஹலோ, வெல்கம் டு லலிதாஸ் லவ்லி கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி பாலக் பன்னீர், which is very healthy, at the same time very tasty, and especially youngsters like that very much, and it will be very very good for all the people. ஓகே, அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம அதில் வந்து இந்த பாலக்கு கீரையை வாங்கி அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஈவன் இஃப் யூ டு நாட் கட் இட், இட்ஸ் ஃபைன். பட் நான் சீக்கிரமாக வேகும் அப்படிங்கிறதுனால இதை நறுக்கி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ வெந்நீர் வந்து தலைச்சின்னு இருக்கேன் இல்லையா, பாயிலிங் வாட்டர், அதில் ஒரு 1 minute போட்டு எடுத்துட்டோம்னா அரைக்கும்போது அந்த பச்சை வாசனை இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு சேர்க்க போகிற சாமான் என்னென்னா, ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு கிரைண்ட் இட். இந்த கீரையை வந்து நல்லா வெந்து கொஞ்சம் ஒரு 1 minute நல்லா பாயில் ஆன அப்புறம் அதை வடிகட்டி எடுத்துட்டு நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் அது கூட நம்ம சேர்க்க போகிற சாமான் என்னென்னா, கேஷ்யூ நட்ஸு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறமா ஒரு 7 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுட்ருக்கேன். அதுக்கப்புறம் பெரிய டொமேட்டோ ஒன்று கட் பண்ணிட்டுருக்கேன். இது கூட நம்ம மசாலா என்ன சேர்க்க போகிறோம்னா, எல்லாம் ரொம்ப வெரி வெரி லெஸ் ஒன்லி. இவ்வளோண்டு பட்டை, இந்த இது வந்து ஸ்டார் அனீஸில் ஒரு பாதி தான் வச்சுட்டுருக்கேன். 2 ஏலக்காய், 4 கிராம்பு. இது வந்து ஜஸ்ட் டு கிவ் லிட்டில் ஃப்ளேவர், அவ்வளோதான். ஸோ நிறைய போட்டு ரொம்ப காட்டாக பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நான் வந்து இது தண்ணி கொதிச்சுட்டு இந்த கீரையை போடுறேன். போட்டு நல்லா ஒரு கொதி வந்தாச்சு, 1 minute ஆயிடுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் நல்லா வடிகட்டி எடுக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் நம்ம ஆறணும். ஆறினதுக்கப்புறம் தான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க முடியும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு சொன்ன அந்த சாமான்லாம் ஆல்ரெடி நான் மிக்சியில் போட்டு ரெடியாக வச்சுட்டுருக்கேன். ஸோ இதை எடுத்துட்டு ஆறி அரைச்சின்னு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு உண்டான சாமான்லாம் ஆல்ரெடி மிக்சியில் போட்டு வச்சுட்டாச்சு. இப்போ கீரை நல்லா ஆறினதுக்கப்புறம் இதோட சேர்த்து அரைக்கலாம். இப்போ இதில் பாண்டியில் போட்டு வதக்க வேண்டிய சாமான் இதில் வச்சுருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன். இதில் திருப்பி ஒரு 5-6 பல்லு பூண்டை வந்து பொடிசாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டொமேட்டோ, பிக் டொமேட்டோ, ஏன்னா அதுலேயும் ஒன்று போட்டிருக்கனால இது வந்து கொஞ்சம் பெரிய டொமேட்டோ ஒன்று. அதுக்கப்புறம் ஆனியன், சின்னதாக 2 ஆனியன் இதுக்கு எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி அண்ட் புதினா தழை இவ்வளவும் நறுக்கி வச்சுட்டுருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் இட் இதுக்கு சேர்க்க வேண்டிய பொடி என்னெல்லாம் அப்படின்னா, இது வந்து கொத்தமல்லி பொடி, தட் இஸ் தனியா பொடி. அப்புறமா இது வந்து ஜீரகப்பொடி. இதெல்லாம் பார்த்தோம்னா வெறும் லிட்டில் ஒன்லி ஹவ் டேக்கன். அதுக்கப்புறம் இது வந்து கரம் மசாலா கொஞ்சோண்டு, ஏன்னா மசாலா சாமான் அதுலேயும் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம், அதனால இது வந்து கொஞ்சம் போட்டால் போகிறோம், ரொம்ப காட்டு வேண்டாம். அதுக்கப்புறம் இது வந்து கசூரி மேத்தி, இது மேலாக இதை ட்ரெஸ்ஸிங் பண்ணி இறக்க வேண்டியது, தட் இஸ் ஒன்லி திங். அதுக்கப்புறம் இதுக்கு போட வேண்டிய பன்னீரை வந்து ஆல்ரெடி வெந்நீரில் போட்டு கட் பண்ணிவிட்டு வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஸோ தட் நம்ம வந்து அந்த பாலக் பண்ணி அதோட சேர்க்கும்போது இட் வில் நாட் கெட் ப்ரோக்கன், அதனால போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ வந்து பாண்ட்லியில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு வச்சுட்டுருக்கேன். இப்போ அந்த எண்ணெய் கூட கொஞ்சம் பட்டரும் போட்டுக்கலாம். இது வந்து ஹோம்மேடு பட்டர், எனி பட்டர், வாட் எவர் இஸ் அவைலபிள் வித் யூ, யூ கேன் யூஸ் இட். ஸோ முதல்ல இந்த பட்டரோட சேர்க்க வேண்டியது இந்த பூண்டு தான். ஏன்னா இஞ்சி அதில் ஆல்ரெடி போட்டு அரைக்க போகிறோம், அதனால வெறும் பூண்டு மட்டும் போட்டுட்டு முதல்ல அது வதக்கலாம். பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கி பச்சை வாசனை போகிற சமயத்தில் நம்ம வந்து ஆனியனை அதில் ஆட் பண்ணலாம். பூண்டு வதங்கியாச்சு. இப்போ வந்து அதோட ஆனியனை சேர்க்குறேன். ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிடுது. நான் இப்போ கொஞ்சம் மஞ்சப்பொடி அதோட சேர்க்குறேன். பூண்டு வதங்கினதுக்கப்புறம் ஆனியன் அதில் சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போட்டிருக்கேன். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரும்போது இப்போ அதோட டொமேட்டோவை சேர்க்கலாம். இப்போ இது கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு ஆனியனை. இது கூட டொமேட்டோ சேர்க்குறேன். டொமேட்டோ சேர்த்த உடனே நாம் இந்த புதினாவையும் சேர்த்துடலாம்.
இது கூட நல்லா வேகத்து நல்ல மணமாக இருக்கும். கொத்தமல்லியை மட்டும் லாஸ்ட்டில் கார்னிஷ் பண்ண வச்சுக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா கிண்டிட்டு இப்போ இதுக்கு சேர்க்க வேண்டிய உப்பு, அதுக்கப்புறம் இதுக்கு சேர்க்க வேண்டிய உரப்பு, தட் இஸ் ரெட் சில்லி பவுடர் நான் கொஞ்சமாக சேர்க்குறேன். ஏன்னா அரைக்கிறதோட 2 பச்சை மிளகாய் போட்டுருக்கோம். ஸோ கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர், இது நல்ல காரம் இருக்கும். அதனால் இதையும் போட்டுட்டு இப்போ நான் வந்து கொஞ்சம் மூடி வைக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆகும். ஸோ இது வந்து இப்போ நல்லா ஸ்மாஷ் ஆகிடுது டொமேட்டோ அண்ட் இது. ஏன்னா நம்ம கீரை அரைக்கிறதுனால இது ஒன்று கொஞ்சம் வாயில் கடிச்சா தான் நல்லாயிருக்கும். இதுவும் ரொம்ப குழஞ்சிடுதுன்னா அந்த டேஸ்ட் ஒன்ட் பி குட். இப்போ இதுவும் நான் அரைச்சின்னு வந்தாச்சு. நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். நம்ம போட்டிருக்கிற அந்த மசாலா அப்புறமா கீரை எல்லாமே சேர்ந்து இதில் அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். நல்ல மனம், இது ஓப்பன் பண்ணுறதையே தூக்கிறது மனம். ஸோ இது வந்து இந்த டொமேட்டோ, ஆனியன், அப்புறமா நம்ம வந்து பூண்டு, அதுக்கப்புறமா புதினா இதெல்லாம் போட்டு வதக்கிருக்கோம் இல்லையா, அது கூட இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சிலேருந்து இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் வந்து கீரையை வெந்து தண்ணியை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அதில் சத்தெல்லாம் போயிடும், எல்லாத்தையும் தூர விட்டுட்டோம்னான்ட்டு. ஸோ அதை விட்டு நல்லா அலம்பி எடுத்து விட்டாச்சு. ஸோ இது நல்லா கொதிக்கணும். இது கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம மெதுவாக ஒரு பொடியாக இப்போ ஆட் பண்ணலாம். முதல்ல கோரியண்டர் பவுடர், ஜீரா பவுடர், இது ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். இது சேர்ந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா கரம் மசாலா லாஸ்ட்டில் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி கசூரி மேத்தியும் லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணோம். ஸோ தட் மனம் வில் பி வெரி வெரி நைஸ். ஸோ இது கொஞ்சம் திளைக்கணும். ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம பன்னீரையும் அதில் ஆட் பண்ணிடலாம். வந்து கொதிச்சாச்சு இந்த கிரேவி. பாருங்க, இந்த நம்ம போட்ட வெண்ணெய் அந்த ஆயில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் விட்டுட்டு வருது. இந்த சமயத்தில் கரம் மசாலா பொடியும் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு சுகர் அதுக்கு ஆட் பண்ணுறேன். இது ஒரு கொதிச்ச உடனே நம்ம பன்னீர் அதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதுவும் கொதி வந்தாச்சு. நான் வந்து இந்த பன்னீர் அது கூட ஆட் பண்ணுறேன். இந்த பன்னீர் போட்டு ஒரு கொதி வருது. இந்த சமயத்தில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லியை மேலாக அப்படி தூவலாம். இந்த கசூரி மெத்தியும் லைட்டாக அப்படி தூவிட்டு, அதுக்கப்புறம் இதுக்கு இன்னும் ஒரு ஸ்பூனு பட்டரை போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிட்டோம்னாக்க நம்ம சப்பாத்தி பண்ணிவிட்டு இந்த கறியை சர்வ் பண்ணும்போது ஒரு கிண்டிட்டு போட்டோன்னா அந்த மணமும் அந்த சுவையும் அப்பா ஊரையே தூக்கும். ஸோ இப்போ வந்து நான் 2 சப்பாத்தியும் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். அந்த சப்பாத்தி சைட் டிஷ் இன்னைக்கு வந்து பாலக் பன்னீர். உங்களுக்கே தெரியும், ஸ்பினாச்சில் வந்து நம்பர் ஆஃப் விட்டமின்ஸ் அது, ஸ்பெஷலி விட்டமின் சி, விட்டமின் கே எல்லாமே இருக்குது அதில். அதுக்கப்புறமா அயன் கண்டென்ட், கால்சியம் எல்லாமே இந்த ஸ்பினாச்சில் இருக்குது. தென் இந்த இது வந்து பன்னீரில் வந்து உங்களுக்கு தெரியும் ப்ரோட்டீன், இட் இஸ் ரிச் வித் ப்ரோட்டீன். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ அப்படி கொடுக்கும்போது சப்பாத்தி வித் திஸ் கைண்ட் ஆஃப் கறி, இட் வில் ரியலி குட் ஃபார் த சில்ட்ரன் ஆர் எனிபடி, elderly people, எல்லாருக்கும். ஏன்னா இதெல்லாம் கடிக்க முடியும், இதெல்லாம் நாட் அ ப்ராப்ளம் ஃபார் them. So it is a very very tasty and very healthy dish. Please try it. Let me meet you in the next lovely video. Bye bye.